Hi viewers, welcome to Bill Icon channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா ராயல் என்ஃபீல்ட் ரீபாம் கிளாசிக் வந்து ப்ராடக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன், டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன். கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு தெரிவிக்கலாம், நாங்கள் வந்து பின் பண்ணி வச்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து ஃபுல் சவுண்ட் ஃபுல் குவாலிட்டி ஃபுல் ஜூம் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வீடியோ கிளியராக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாப்பிக்கை ஸ்பான்சர் பண்ண நம்ம ஒசூர் சப்ஸ்கிரைபருக்கு தேங்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லைங்களா, ஏதாவது இஷ்யூ ஏதாவது ஹீட்டு அந்த மாதிரி இருந்தாலோ ஏதாவது அப்டேஷன் இருந்தாலோ கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வர மாதிரி பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் கமெண்ட்டை பாருங்கள். இவரு போல் நீங்களும் நம்ம ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பெனிஃபிட்டுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கிளிப்பிங்ஸு ஏதாவது ஹின்ஸு ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தா இல்லை ஷார்ட் டைமாக இருந்தால் அதை வீடியோவாக நம்ம ஷார்ட்ஸ்லையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எது இருந்தாலும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பியூராக நம்ம ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் பெனிஃபிட்டுக்காக நம்ம சேனலில் அதை அப்லோட் பண்ணிடலாங்க. இந்த ஃபாக்லைட் இன்ஸ்டால் செட்டப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, நாம் இந்த ஃபாக்லைட் செட்டப்போட பவர் எங்கேருந்து எடுப்போம்னா பேட்டரிலேருந்து எடுப்போம். தனிப்பட்ட முறையில் லைன் போட்டு எடுத்துருக்கோம். நம்ம மற்றபடி வண்டியில் வரக்கூடிய ஒயரிங் ஹார்னஸ் இருந்தோ இல்லை கீயை திருப்பினதுக்கு வரக்கூடிய அவுட்புட்ல இருந்தோ இல்லை ஈஸியோட லெக்ல அவுட்புட் வருது சிக்னல் அதுல இருந்தோ இந்த மாதிரி எந்த வகையிலுமே நம்ம எடுக்கல. செப்பரேட்டா லைன் எடுத்துருக்கனால மெயின் லைன் இது மாதிரி ஸ்டெப் ஆகுங்க. அந்த செப்பரேட் லைன் தான் ஒரு ஏதாவது ஈஸினாலும் டேமேஜ் ஆகும். அதனால சேஃபஸ்ட் மெத்தடுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த ஒர்க் எல்லாமே. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம், கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபாக்லைட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ஃபாக்லைட் தனியாகவும் அதுக்கப்புறம் இந்த ரிலே ஒயரிங் கிட்டு சுவிட்சு ஃபியூஸு இதெல்லாம் தராங்க செட்டாக. இந்த மாதிரி ரெண்டு வகையாக தராங்க, லைட்டு அப்புறம் ஒயரிங் ஹார்னஸு. ஒரு சில கம்பெனி பார்த்திங்கன்னா ஃபாக் லைட்டு இந்த டோட்டல் செட்டப்பும் அவங்களே கொடுத்துறாங்க. அப்படிங்க நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபாக் லைட்டு ஃபியூஸு இந்த டியூவல் ஹெட்லாம்ப் ரிலே சுவிட்சு இதெல்லாம் தனித்தனியாக வாங்கி அசம்பிள் பண்ணியிருக்கோங்க. இது ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தனித்தனியாக பண்ணும்போது நம்ம டேஸ்ட்டுக்கு பண்ண முடியும், நமக்கு ஏற்ற மாதிரி ஹெவியாக பண்ண முடியும். நாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒயரோட காஜ் பார்த்திங்கன்னா 14 காஜ். அதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம், 14 காஜ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷனை பார்க்கலாங்க. நெகட்டிவ் எடுத்துகிட்டு நாம் இந்த டெர்மினல் 2ல் கொடுத்துறோம். இந்த டியூவல் ஹெட்லாம்பில் பொறுத்த வரைக்கும் S1 சுவிட்ச் 1, S2 சுவிட்ச் 2 தான். T2 அப்படிங்கிறது டெர்மினல் 2. அப்போ மேலே பார்க்கும்போது L1ங்கிறது லைட் 1, டெர்மினல் 1 லைட் 2ங்க. இப்போ மைனஸ் கொடுத்தாச்சுங்களா. ஃபாக் லைட்டில் நமக்கு வந்தது வந்து ரெண்டு ஒயர் தாங்க. 3 ஒயர் வந்து அப்படின்ட்டு அடுத்ததுலேயே காமிக்கிறேன். ரெண்டு ஒயர் தாங்க, ஒன்று ரெட்டு ஒன்று பிளாக்கு. பிளாக்குங்கிறது நம்ம நெகட்டிவ் நமக்கு தெரிஞ்சது தான். நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் அப்படியே காமன் பண்ணிவிட்டு இந்த நெகட்டிவ் கொண்டு போய் பேட்டரி நெகட்டிவில் கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு இன்புட் வோல்ட் தேவைங்க. அந்த ப்ளஸ்ஸை கொண்டு வந்து இந்த T1ல் கொடுத்துறாங்க டெர்மினல் 1ல். இது லோடுக்கு போகிற இன்புட் ப்ளஸ்ஸுங்க, மற்றபடி இந்த ரிலேக்குரிய ப்ளஸ்ன்னு நினச்சிட வேண்டாம். இப்போ இந்த ஐடியாவுக்கு பண்ணலாங்க. இது டியூவல் ரிலே அப்படிங்கிறனால இது 2 காயில் வரும், இது ஒரு காயில் இது ஒரு காயில். இப்போ இந்த காயில் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு மைனஸ் காமனாக போயிடுச்சு, இந்த சைடு மட்டும் வருவோம். இப்போ நான் இதுக்கு ப்ளஸ் கொடுத்தேன்னா இந்த காயிலுக்கு மைனஸ் கிடச்சிருது ப்ளஸ் கிடச்சிருது, அப்போ இது சார்ஜ் ஆயிரும். நார்மலி ஓப்பன் ஆகிருக்குது க்ளோஸ் ஆயிரும். இப்போ இது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இன்புட் ப்ளஸ் கொடுத்துருவீங்களா, இது அவுட் ஆகும். இதுவே இந்த சைடு அதே மாதிரி மைனஸ் கிடச்சிட்டு இருக்கு, சுவிட்ச் மூலமாக ப்ளஸ் கொடுத்தனா ரெண்டாவதாக ஒரு சுவிட்சாக போட்டு ப்ளஸ்ஸை கொடுத்தனா இந்த சைடு ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு சார்ஜ் ஆயிடுது, ஓப்பன் ஆக்குறது க்ளோஸ் ஆயிரும். அப்போ இன்புட் வோல்ட்டு இந்த சைடு போயிடும். இப்படி தாங்க காரில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எப்படின்னா இந்த லைட் ஒன் லைனை கொண்டு போய் ஹெட்லைட்டோட லைனில் கொடுத்துட்றாங்க, அதுவும் பிரைட்டில் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி L2வை காரோட ஹெட்லைட்டோட ரைட் சைடில் வரக்கூடிய பிரைட்னஸை கொடுத்துறாங்க. அந்த பிரைட் லைனில் இப்படி கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது தனி சுவிட்சுங்களா, இதில் இன்புட்டில் ப்ளஸ் கொடுத்துருப்போம். நான் சுவிட்ச் மூலமாக ப்ளஸ்ஸை போட்டேன் அப்படின்னா இது இங்கே போயிடும், இந்த காயில் சார்ஜ் ஆயிரும். இந்த சைடு லெஃப்ட்டு மட்டும் பிரைட் ஆகிடும், ரைட்டு டிம்மாக தான் எரிஞ்சிட்டு இருக்கும். அதுவே இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இங்கே நான் சுவிட்சை போட்டேன்னு வச்சுக்கோங்க, லைட் 2 இதுக்கு வந்து ப்ளஸ் போவோம், பிரைட்டுக்கு லைன் போவோம், உடனே ரைட் சைடு பிரைட் ஏறியும். அட்டத்தில் 2 சுவிட்ச் போட்டால் ரெண்டுமே பிரைட் ஏறியும். இப்படி தான் நீங்கள் காரில் பார்த்துருப்பீங்க. நாம் இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸை எடுத்து அதாவது 14 காஜ் ஒயர் மூலமாக சுவிட்ச் லைன் கொடுத்துட்டு சுவிட்ச் அவுட் எடுத்து சுவிட்ச் 1ல் கொடுத்துட்டோம். அதே சமயம் சுவிட்ச் 2லையும் கொடுத்துட்டோம். அப்போ அட்டத்தில் சுவிட்சை போட்டோம்னா காமனாக ப்ளஸ் S1 S2க்கு போகுது. இந்த 2 காயிலுமே சார்ஜ் ஆகுது, ரெண்டுமே க்ளோஸ் ஆகிடுது. இது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா 2 இடத்துல அவுட்புட் போகும் இல்லைங்களா. அட்டத்தில் ஒரு ப்ளஸ்ஸை 25 ஆம்ஸில் கொடுத்து அந்த ப்ளஸ்ஸை நம்ம என்ன கொண்டு வந்தோம்னா 25 ஆம்ஸ் ஃபீஸில் கொடுத்து ஃபாக் லைட்டோட ரெட்டில் கொடுத்துட்டோம், பாசிட்டிவ் ஃபாக் லைட் பாசிட்டிவ். அதே மாதிரி தாங்க லைன் 2 இங்கே வர அவுட்புட் பாசிட்டிவை 25 ஆம்ஸ் ஃபீஸில் என்ன கொடுத்துட்டு 25 ஆம்ஸ் ஃபீஸில் அவுட்டை கொண்டு போய் இந்த ரெட் ஒயரில் கொடுத்துறோம், ஃபாக் லைட்டுக்கு ஒரே பாசிட்டிவ். அப்போ இது ரெண்டும் ஏரியா ஆரம்பிச்சிடும். இங்கே நமக்கு டவுட் வருதாங்க, 40 ஆம்ஸ் ப்ளஸ் 40 ஆம்ஸும் போது 80 ஆம்ஸ் ஆச்சே, நமக்கு பேட்டரியே 12 வோல்ட் 8 ஆம்ஸ் தானே எப்படி தாங்கமான்ட்டு. இது அந்த மீனிங் இல்லைங்க. 40 ஆம்ஸ் இங்கே தனியாக பார்ப்போம். 40 ஆம்ஸ் வரைக்குமே இது தாங்குவோம் அப்படிங்கிற மீனிங்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபியூஸ் வந்து 25 ஆம்ஸ், ஆனால் பேட்டரி 8 ஆம்ஸ் தான். இது எப்படி ஏதாவது ஷார்ட்டானா போயிருமா போகாதில் அப்படியே நின்றுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம், இது கண்டிப்பாக ப்ளோன் ஆயிருங்க. இப்போ நமக்கு ஃபாக் லைட்டு 12 வோல்ட்டு, ஆனால் எத்தனை வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்போ நம்ம டவுட் வந்துச்சுன்னா ஃபார்முலா இருக்குங்க.
வோல்ட்டையும் ஆம்ஸையும் மல்டிப்ளை பண்ணினா வாட்ஸ் கிடைக்கும். நம்ம பேட்டரிக்குரியது 12 வோல்ட்டு, ஆம்ஸு 8, அப்போ 96 வருது. 96 வாட்ஸ் வரைக்குமே நீங்கள் போட்டுக்கலாம். 96 நீங்கள் ரெண்டாக பிரிக்கும்போது 48 வரும். அப்போ 48 வாட்ஸ் 48 வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபாக் லைட்டோட வோல்ட் தெரியும், வாட்ஸ் தெரியும், ஆனால் அது எவ்வளோ ஆம்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபார்முலா வச்சா கால்குலேட் பண்ணலாங்க. வோல்ட் 12 வோல்ட்டுங்களா, அப்போ இங்கே 12 இதுதான். ஆம்ஸ் தெரியாதான் கண்டுபிடிக்க போகிறோம். வாட்ஸு 20 வாட்ஸு, அப்போ 20 ஆம்ஸ் ஈக்குவல் டு 20 டிவைட் பை 12 வரும். ஃபைனலாக வேல்யூ 1.6. அப்போ ஒரு பல்பு 1.6 ஆம்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். இன்னொரு பல்ப் பார்த்தீங்கன்னா 1.6. அப்போ 1.6 அப்படிங்கும்போது 3.2 அந்த ரேஞ்சில் வந்து ஆம்ஸ் கன்சியூம் பண்ணுது. நம்ம பேட்டரி 8 ஆம்ஸ் தான், இது கன்சியூம் பண்ணுறது 3.2 ஆம்ஸ் தான். எனவே 96 வாட்ஸ் வரைக்குமே போடலாம். நாம் வந்து 20 வாட்ஸ் ப்ளஸ் 20 வாட்ஸ் 40 வாட்ஸ் தான் போட்டிருக்கோம். வாட்ஸும் கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஆம்ஸும் 3.2 ரேஞ்சில் கன்சியூம் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கோம். அப்போ இது மாதிரி நம்ம சூஸ் பண்ணும்போது பேட்டரி அந்தளவுக்கு டவுன் ஆகுதுங்க. போதாதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெவி ஒயர் தான் போட்டிருக்கோம். 14 கேஜ் அந்த அளவில் நம்ம போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது நல்லா தாங்கும். ஹீட்டானால் ஒயர் மெல்ட்டருமோ அப்படிங்கிறது வேண்டாம். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது எங்கெங்கே என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்சுலேட் பண்ணிக்கணும் ப்ராப்பரான முறையில். இந்த மாதிரி ஹீட் சிங்க் டியூப் போட்டு இப்போ நம்ம வாங்கியிருக்க இந்த ஃபாக் லைட்டோட ப்ராடக்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது எப்படினாங்க, சுவிட்சை நீங்கள் எத்தனை டைம் அழுத்தி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 4 டைப்பாக அந்த ஃபாக் லைட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். அப்புறம் நம்ம வாங்கியிருக்க டியூர் கெட் லேம்ப் ரிலேயோட பிராண்டு சூப்பர். என்னோட கலர் கூட பார்த்துடலாங்க. இந்த L1 T1 L2 இதுக்கு நேராக மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா L1 ப்ளூ, T1 ஆஷ் கலர் சிமெண்ட் கலரு, L2 க்ரீன் கலரு, S1 ரெட் கலரு, T2 பிளாக் கலரு, S2 எல்லோ கலரு. இப்போ நம்ம டயக்ராம் பார்க்கும்போது என்ன விதமாக இருக்கலாங்க, மற்றபடி ரொம்ப சிம்பிள் தாங்க. இதன் அடுத்து நான் கொஞ்சம் சில டேட்டா சொல்லலான்னு இருக்கோம், அதையும் கொஞ்சம் பாருங்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை அதேமாதிரி டவுட்னா இன்ஸ்டாகிராமில் வாங்க, வீடியோ காலாவோ இல்லை வாய்ஸ் காலோ பண்ணிக்கலாம். இல்லை இந்த ப்ராடக்ட் போக நீங்கள் ஏதாவது வாங்குறனாலும் அதில் ஏதாவது டவுட்னாலும் சொல்லுங்கள், நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து அதை டீகோட் பண்ணிக்கலாம். சில ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா ஒயிட் குரோம் தனியாகவும் எல்லோ குரோம் தனியாகவும் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ண மாதிரி மேனுவலாக கூட கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்குங்க. ஒயிட் குரோமுக்குரிய பாசிட்டிவ் ரெட் கலர் ஒயரு, எல்லோ குரோமுக்குரிய பாசிட்டிவ் ஒயரு க்ரீனு, நெகட்டிவ் ஒன்று தான் போகும். இதை தனித்தனியாக நம்ம கண்ட்ரோல் பண்ண மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ 2 ஃபாக் லைட் வருது இல்லைங்களா, அதனுடைய ரெட் ஒயரை காமன் பண்ணிட்டேன், அதை ஃபியூஸில் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் க்ரீன் ஒயரை காமன் பண்ணி அதை இன்னொரு ஃபியூஸை கொடுத்தாச்சு. இந்த ஃபியூஸுக்கு ஒரு இன்புட்டு L1 இருந்தும் இந்த ஃபியூஸுக்கு ஒரு இன்புட்டு L2 தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சுவிட்சை நான் போட்டேன்னா பாசிட்டிவ் இதுக்கு மட்டும் கிடைக்கும். அப்போ ஃபியூஸில் என்ன ஆகிட்டு இந்த 2 லைனுமே இந்த 2 ஃபாக் லைட்டோட ஒயிட் குரோம், அப்போ ஒயிட் குரோம் ஆக்டிவேட் ஆகும். இதை ஆஃப் பண்ணிட்டு இதை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைனு ஃபியூஸில் என்ன ஆகிட்டு ஃபியூஸில் அவுட் ஆகுது, அதுவும் எல்லோ குரோமுக்கு அவுட் ஆகுது. எல்லோ குரோம் தான் நம்ம காமன் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அப்போ அட்டத்தில் 2 எல்லோ குரோம் எரியும். அப்போ இதை நான் போட்டேன்னா அட்டத்தில் 2 ஒயிட் குரோம் எரியும். ஆஃப் பண்ணிட்டு இதை போட்டப்பன்னா அட்டத்தில் எல்லோ குரோம் எரியும். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பண்ணிக்கலாங்க. இன்னும் ரிலேவோட கான்செப்ட் தெரிஞ்சுன்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்குங்க. இதில் இன்னொன்றும் காமிச்சிட்றாங்க. 4 பின் ரிலே 5 பின் ரிலே வச்சு ரெடி பண்ணால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிச்சிட்றாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருங்க. இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வருங்க. 4 பின் ரிலே 5 பின் ரிலே இந்த கான்ஃபிகரேஷன் நீங்கள் பண்ண முடியும். ப்ளஸ்ஸு சுவிட்சில் கொடுத்துருக்கோம். சுவிட்சில் இருந்து அவுட் ஆகிறது ரிலேவோட பின் நம்பர் 85 கொடுத்துருக்கோம். அப்புறம் அதே ப்ளஸ் எடுத்து ரிலேவோட இன்புட்டில் கொடுத்துருக்கோம் பின் நம்பர் 30. இந்த ரிலேக்கு தேவையான மைனஸை பின் நம்பர் 86 கொடுத்துருக்கோம், அதை பேட்டரியில் கொடுத்துருக்கோம். இந்த மைனஸு ஃபாக் லைட்டை காமன் பண்ணி மைனஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் சுவிட்சை போட்டேன் அப்படின்னா ப்ளஸ்ஸு இங்கே போகும் 85. அப்போ இந்த காயிலுக்கு தேவையான மைனஸ் ஆல்ரெடி கிடச்சிட்டே இருக்குது. ப்ளஸ்ஸு சுவிட்ச் மூலமாக கொடுத்துட்டீங்க, காயில் சார்ஜ் ஆகுது. எனி டைம் வந்துட்டு இருக்கு இன்புட் வோல்ட்டு 30 இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் வோல்ட்டு 87 போகும். 87 போச்சுன்னா 2 பிரித்து ஃபீஸ் கொடுத்துருக்கோம். ஃபாக் லைட்டுக்குரிய ப்ளஸ்ஸு போயிடும். அதே சமயம் நமக்கு தெரியும் இல்லைங்களா இந்த மைனஸ் கிடச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இது 4 பின் ரிலேங்க. 5 பின் ரிலே அதே தாங்க. ப்ளஸ்ஸை சுவிட்சில் கொடுத்துருக்கோம், அதே சமயம் இன்புட்டில் கொடுத்துருக்கோம். இது எப்படினாங்க, உங்களுக்கு நார்மலாகவே இந்த ரிலேக்குரிய கரண்ட்டு, அதாவது இந்த காயிலுக்குரிய ப்ளஸ்ஸை நம்ம கொடுக்காத வரைக்கும் மைனஸ் கிடச்சா இருக்குது. இந்த காயிலுக்குரிய ப்ளஸ்ஸு கிடைக்காத வரைக்கும் 30யும் இந்த 87 கனெக்டடாக இருக்குங்க. இந்த சுவிட்சை போட்டோன்னு வச்சுங்க, ப்ளஸ் அப்படியே வந்து இந்த பின் நம்பர் 85 கனெக்ட் ஆயிரும். காயிலுக்கு தேவையான ப்ளஸ்ஸு காயிலுக்கு தேவையான மைனஸ் கிடச்சிச்சின்னா பின் நம்பர் 30 இருக்கிற கரண்ட்டு இன்புட் ப்ளஸ் வோல்ட்டு 87 போகாமல் ஜம்ப் ஆகி 87 போயிடும். ஜம்ப் ஆச்சுன்னா 87 போகுது. 2 பிரிச்சிட்டோம். ஃபீஸில் கொடுத்து ப்ளஸ்ஸு இந்த மைனஸு ரிலேக்குரிய மைனஸ் எல்லாமே பேட்டரியில் கொடுத்துருக்கோம். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபாக் லைட் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இந்த பிராண்ட் போடுங்க அந்த பிராண்ட் போடுங்க அப்போ நாங்கள் சொல்லவே இல்லைங்க. பொதுவாக ஈஸியாக டஃப்பாக கொடுக்கூடாது. இருந்தாலும் இந்த வீடியோ எதுக்கு பண்ணோம் அப்படின்னா ஃபாக் லைட் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லி எதுக்காக பண்ணுறீங்க. ஃபாக் லைட் இன்ஸ்டால் பண்ண என்ன கான்ஃபிகரேஷன் என்ன மெத்தட் அப்படிங்கிற மெத்தடை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கமே தவிர மற்றபடி இதை பண்ணுங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலைங்க. காமனாக பார்க்கும்போது இது சிம்பிளான ஐடியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது எதாவது டவுட் இருக்குது, இது மாதிரி பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட் இருக்குது அப்படிங்கிறது இதை பார்த்து கொஞ்சம் ஐடியா தெரிஞ்சுக்குவாங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதேமாரி டவுட்னா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வாங்க, வீடியோ காலாக வாய்ஸ் காலாக கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனல் புதுசாகனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.